குட் மார்னிங் எவ்ரிவன். இன்னைக்கு வந்து நம்ம மிஸ்ஸஸ் சக்தி அப்படின்ற ஒரு பேஷண்ட் பற்றி பார்க்க போகிறோம். இவங்களுக்கு வந்து 35 வயசு. இவங்க வந்து குளோர்பைரிஃபாஸ் சைபர்மெத்ரின் என்ற பூச்சிக்கொல்லி மருந்து கிட்டத்தட்ட ஒரு 50 ml கிட்ட குடிச்சிருக்காங்க. ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி காலையில் 4:30 குடிச்சிருக்காங்க. அவங்க அட்டெண்டர்ஸ்க்கு வந்து ஒரு 10 மினிட்ஸில் தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சுட்டு அவங்க வந்து வேற ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அங்கேயே வந்து ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர் ஆனதுனால அங்கேயே இன்டியூபேட் பண்ணிட்டு நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா அன்னைக்கு சேம் டே நைட் ஒரு 7:00 கிட்ட வந்திருக்காங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா பேஷண்ட் வந்து ரொம்ப செமி கான்ஷியஸ் ஸ்டேட்டில் இருந்தாங்க, ட்ரௌசியாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்டெபிலைஸ் பண்ண அப்புறமா நாங்கள் வந்து இவங்களுக்கு ஹீமோ பர்ஃபியூஷன் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கோம். குளோர்பைரிஃபாஸ் சைபர்மெத்ரின் பாய்சன் வந்து ஒரு ஸ்லோ ரிகவரியாக தான் இருக்கும். ஏன்னா பேஷண்ட் வந்து பிளேட்லெட் கவுண்ட் எல்லாமே ரொம்ப குறைவாக இருந்தது. அதுக்கு நிறைய பிளேட்லெட்ஸ் அண்ட் பிளாஸ்மா டிரான்ஸ்ஃபியூஷன் எல்லாமே பண்ணியிருக்கேங்க. ஸோ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வெட்னஸ்டே வந்து நம்ம இவங்களுக்கு எக்ஸ்டிபேஷன் பண்ணி வார்டுக்கு மாற்றிருக்கோம். இப்போ வந்து பேஷண்ட் பெட்டராக இருக்காங்க. அம்மா ரொம்ப முடியாமல் இருந்தாங்க. வீட்டு பிரச்சனையால் மருந்து குடிச்சிட்டாங்க. நான் செங்கம் ஒரு இடம் இட்டுன்னு போனேன். அங்கே ரொம்ப முடியல சொல்லிட்டாங்க. அதனால் இங்கே கிருஷ்ணகிரி டிசிஆர் ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு வந்தேன். எல்லாம் கெட்டால் பார்த்தாங்க. வந்தோடனே அவசர சிகிச்சைன்னு ஒரு ரூம் கிட்ட கெட்டால் பார்த்தாங்க. நாங்கள் புதுப்பாளையம் தேவனூர் கிராமம். கேரளா அங்கங்கே கஷ்டப்பட்டு ரொம்ப வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்தோம். அங்கேருந்து ஒரு சின்ன ஒரு பிரச்சனை, குடும்ப பிரச்சனைக்காக எங்கள் வீட்டில் மருந்து வச்சுட்டாங்க. அங்கே வந்து பக்கம் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்தோம். அங்கே நல்லா தான் பார்த்தாங்க, இருந்தாலும் அவ்வளோ இல்லை. ரொம்ப சீரியஸ் கண்டிஷனாக இருந்தாங்க. எந்த கண்டிஷனும் கூட இப்போ இருக்க நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு பயம் இல்லை. எல்லா ட்ரீட்மெண்ட்டும் நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு குறையும் இல்லை. இந்த டாக்டர் அனைவருக்கும் கொடான கோடி நன்றி தெரிவித்து ரொம்ப நன்றி. அவங்க பாதத்தை தொட்டு வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். முன்னாடி மீட்டு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் நன்றி. எனக்கு